எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாச்சு இல்லையா, அதான் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு வந்திருக்கும். சரிடா, ஆரம்பிச்சிடலாமா? தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள் வாய்க்காலை மகளே. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள் வாய்க்காலை மகளே. 8-10 கட்டையில வில்லில் ராகம் பாட வந்தோம், ஊருலக நடப்பை எல்லாம் சந்தம் சேர்த்து சொல்ல வந்தோம். 8-10 கட்டையில வில்லில் ராகம் பாட வந்தோம், ஊருலக நடப்பை எல்லாம் சம்போட்டு சொல்ல வந்தோம். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள் வாய்க்காலை மகளே. ஆமா, வில்லு பாட்டு பாட வந்தாச்சு, என்னடா பண்ணலாம்? அண்ணே, நீங்க சொன்னதுதானே, ஜூனியர்ஸை கலாய்த்தல், சீனியர்ஸை கலாய்த்தல், பிரக்கெட்டை போட்டு பன்மம் கக்குதல், அப்புறம் லாஸ்டா லெக்சர்ஸுக்கு வாளி வைக்கிறது. இப்பதான்டா ஆரம்பிச்சிருக்கோம், நான் அதை கேட்கலடா. சாரிண்ணா, அக்கார்டிங் தி டேபிள் ஆஃப் தி கண்டென்ட் இப்போ நாம எல்லாருக்கும் வணக்கம் சொல்லணும்னே. வணக்கம் சொல்லணும், கரெக்ட் தானே, ட்ரெடிஷன் தானே, சொல்லிடுவோம். பக்கத்தை மாத்திக்கிறேன், ரைட் ரைட் சொல்லுவோம்டா, சொல்லிடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம், இங்கு எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், வந்த எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தாய் தமிழுக்கு முதல் வணக்கம், நம்ம தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். நல் கல்வியூட்டும் ஆசானுக்கு குரு வணக்கம், நல் கல்வியூட்டும் ஆசானுக்கு குரு வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு சீரம் தாழ்ந்த வணக்கம், எல்லாம் வல்ல இறைவனுக்கு சீரம் தாழ்ந்த வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், வந்த எல்லாருக்கும் வணக்கம். ப்ரோ வணக்கம் எல்லாம் ஓகே, இப்போ எதை பற்றி பேச வந்திருக்கோம் அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். வேற என்னடாப்பா, ஊருலக நடப்பு, நாட்டு நடப்பு, அப்புறம் தேவையான அளவு சோசியல் மீடியா சோதனைகள். சோசியல் மீடியா சோதனைகளா? அப்படி நான் என்ன? அடே, சோசியல் மீடியானாலே சோதனை தான்டா. ஆனால் சோஷியல் மீடியாங்கிறது இப்போ நியூஸ் பார்க்கறது, உலக விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, நாட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, எனக்கு கருத்துக்களை ஷேர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. தம்பி, நான் சொல்ல வர்றது உனக்கு சரியா புரியல, இப்போ வடிவா சொல்றேன் கேட்டுங்க, சரியா? வயது கொலவரி கொல்லவரி கொல்லவரிடா, வயது கொலவரி கொலவரி கொலவரிடா. இன்ஸ்டா ரீல்ஸ் ஃபுல்லா ஸ்க்ரோல், லைஃப் ரிவர்ஸ் கியர், ஸ்னாப் ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணு, டைம் ஃபுல்லா கான். ஸ்கேம், ஆன்லைன் ஸ்கேம், மிட்நைட்ல தான் கேம். லவ் லவ், பேட்டரி லவ், மைண்ட் ஆச்சு டெட் ஸ்லோவு. இன்ஃப்ளூயன்ஸ் பேச்ச கேட்டு கேட்டு 4 ப்ராடக்ட்ஸ் வாங்கியாச்சு. This song for you guys, we like to be nice. Why this கொலவரி கொலவரி கொலவரிடா, why this கொலவரி கொலவரி கொலவரிடா. அட ஆமாண்ணே, இப்போலாம் நைட்டில் பார்க்காம தூக்கமே வர மாட்டேங்குது. நான் ஷோர்ட்ஸு ரீல்ஸாக சொன்னேன். ரைட் ரைட், நானும் அதை பற்றி தான் சொல்ல வந்தேன். அது மட்டும் இல்லைடா, ஒரு நல்ல ஃபோட்டோ கிடைச்சிட்டா போதும். எஃபியில் ஒரு குத்து, இன்ஸ்டாவில் ஒரு குத்து, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஒரு குத்து, டிக்டாக்ல ஒரு பாட்டு. அண்ணே, கேப்ல நீங்க சேரலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அண்ணே. அடே, இது உலக வழக்கம் தானடா, அது ஒரு குத்தமாடா. இப்போ என்ன சொல்ல வரீங்க? நாங்கள் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணக்கூடாது, பொத்திட்டு போன வச்சிருக்கணும்னு சொல்ல வரீங்களா? அடே, நான் அப்படி சொல்ல வரலடா. நம்ம சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் சோசியல் மீடியா நம்மளை யூஸ் பண்ணக்கூடாது, அது தப்பு. புரிஞ்சுதா? கரெக்டு தானே. அது சரி, இந்த நாட்டு நடப்புன்னு ஏதோ சொன்னீங்கன்னு, அது எப்படி இருக்கு? நாட்டு நடப்புன்னு சொல்ல போனோம்டா, பெட்ரோல் விலை ஏறுது இறங்குது, தங்கம் விலை ஏறுது இறங்குது. அட ஆமாண்ணே, நாட்டுல 4 பக்கமும் கடல் இருக்கு, கேட்டா உப்பு இல்லையா, சுத்தி முத்தி பார்த்தா பீச் இருக்கு, கேட்டா தேங்காய் இல்லையா. தம்பிகளா, அரசியலுக்குள்ள ஆழம் பார்க்க போனா இடம் பொருள் தெரியாம வெட்டு வாங்கடா.
ஒழுங்கா யூனிவர்சிட்டி பாட்டுக்கே போயிருவோண்டா. டூக்கு ஒரு வாட்டி, ஓவுக்கு ஒரு வாட்டி, மிட் நைட்ல 12க்கு ஒரு வாட்டி, ஆன்லைன்ல ஒரு வாட்டி, ஆஃப்லைன்ல ஒரு வாட்டி, அட்டெண்டன்ஸ் குறைஞ்சா அதுக்கு ஒரு வாட்டி, சிஎஸ் லெவல்ல ஒரு வாட்டி, மெஷின் லெவல்ல ஒரு வாட்டி, ஐடி பாடத்துக்கு ஐயோ பல வாட்டி, வந்துச்சு அசைன்மெண்ட் செய்யணும் ரிப்போர்ட். விட்டுட்டீங்களா? ஐயோ திரும்ப ரெடி 1 2 3 ஸ்டார்ட். வந்துச்சு அசைன்மெண்ட் செய்யணும் ரிப்போர்ட், முடிய போது தந்த சம்மி சண்டே கட்லைட். வந்துச்சு அசைன்மெண்ட் செய்யணும் ரிப்போர்ட், கேட்கணும்னா இன்னும் 2 days எக்ஸ்டெண்ட். ஆன்லைன்ல படிச்ச பாடம் எல்லாம் ஒண்ணுக்கு சர்ப்ரைஸ் குவிஸ் வச்சு போட்டா ஜிபிஏ போகுமல்லோ. இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போனாலும் எங்களை வதைக்கிறாங்க, சர்வை பண்றது கஷ்டம், உங்க வழிய சொல்லவும் முடியலைங்கோ. இவங்கடா பேரஞ்சு மாதிரி எழும்பி ஓடிட்டு இருக்கான். வேட்டிக்குள்ள எறும்பு போயிருக்குமோ? டேய் எங்கடா போன? அண்ணா ஒரு முக்கியமான அசைன்மென்ட் சப்மிஷன்னா எங்க டிபார்ட்மென்ட்ல லேட்டுங்கற வார்த்தைக்கே இடமே இல்ல. ஓ ஐயோ, என்ன டிபார்ட்மென்ட்ரா? எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மென்ட்னா. ஐயோ அதுவா? பயங்கரமான டிபார்ட்மெண்ட் ஆச்சே. அதுவும் நம்ம ஹெச்ஓடி. ஐயோ அவரா? கண்ட்ரோல். ஐயோ அவரா? தங்கமான மனுஷனாச்சேடான்னு சொல்ல வந்தடா. ஏன்டா தோத்து வரீங்க? மார்க் பண்ணிட்டேன் ப்ரோ. நீ என்னத்த மார்க் பண்ண? பாயிண்ட் நம்பர் 3 லெக்சரருக்கு வேலை வைத்து. அது இனிதானா வரப்போகுது. இந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸ் லெக்சரர்ஸ் எல்லாம் நமக்கிட்ட எதுக்கு டஃபா இருக்காங்க? எதுக்குடா? எதுக்கு சொல்லுங்க. எனக்கும் தான் தெரியல, நான் சும்மா இருக்கலையா? அண்ணே மைண்ட் வாஷ் நினைச்சு வெளிய சொல்லிட்டீங்கனே. அடே ஜோக்ஸ் அபார்ட். அவங்க நமக்கு செய்யற இதெல்லாம் கண்டிப்பா எடுக்காம நம்மளை வழிபடுத்துறதுக்கான ஒரு வழிமுறை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்கள மதிச்சு வாழணும்டா எல்லாம் உரைக்கிறாங்கடா. அதுவும் சரிதான், சத்தப்படாம இருந்துரும். ரைட்டு அங்கால போடா. அண்ணே வில்லு பாட்டுல வில்லு மட்டும் தான் இருக்கு, அப்புறம் பாட்டை காலையில ஆடியன்ஸ் குழம்பிட போறாங்க, பாத்துக்கோங்க. பாட்டு தானே? டே தம்பி தூத்துக்குடி கொத்தடா. ஐயோ அண்ணே, நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல தம்பி. கண்டினியூ. ரிசல்ட்ஸ பார்த்து கத்துனாரு 80% அட்டெண்டன்ஸ் நீடு, அது இல்லாட்டி மெயில் ஒண்ணு போட்டு பேக் ஃபுல்ல புக்ஸ் படிக்க நினைச்சா லெக்ஸ், நினைக்கிறேன் படிக்க போடுறான் பாட்டு, சாயிரேன் படுக்க போடுறான் லைட்ட. குருவே இதுதானே அந்த ஏஐயோ அது பாடின பாட்டுன்றாங்க. ஏஐயா? அப்படின்னா தம்பி ஏஐ நான் என்னன்னு 2 லைன்ல திருக்குறள் மாதிரி சொல்றேன், கேட்டுக்க சரியா? அந்த காலம் அது 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 ஒன் சைடு லவ் காலம், இந்த காலம் இது 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 மேக் திஸ் தூக்கி பிலி காலம். நான் யார் சொல்றையோ? ஏய் நான் என்னன்னு கேட்டா ஜிபிலி கிளிமினி ஏதோ பொண்ணுங்க பேரா எடுத்து விட்டுருக்கீங்க. டேய் அது கிளிமினி இல்லடா, ஜிபிலி. அதாவது உன்னோட போட்டோவை நீ போட்டா அது நருட்டோ ஸ்டைல்ல திருப்பி கொடுக்கும், புரியுதா? குருவே இந்த மாதிரி தற்குறிக்காகவே ஜென்சிய பத்தி ஒரு 4 வார்த்தை அழகா எடுத்து போட்டு. நான் சொல்லல, அவன் தற்குறி அழுத்தி சொல்ல. அதுதான் மணி வாங்குறான். சரிடா, எங்கடா விட்டு? சரி அடுத்துக்கு போயிடுவோம். இது எடுடா. சரி அந்த ஜென்சினா யாரு? அது மேனேஜ்மெண்ட் இல்லையா? அந்த எடுதுடா, எடுத்து தொலைடா. நீங்க தான் குருவே. சரி அதை விட்டுருங்கடா, அந்த ஜோக் செத்துருச்சு. செத்துருச்சு. பக்கமெட்டு வசனம் நம்பர் போடலனே. சரி அதை விடுப்போம். இப்போ நம்ம அங்க பாருங்கடா, நமக்காக அப்ளைட் சயின்ஸ் பிள்ளைங்க எல்லாம் பஸ்ஸை பிடிச்சி கூட்டி கொண்டு உட்கார்ந்துருக்காருடா நம்ம அண்ணன், சங்க தலைவன். அண்ணனின் சேவை நம்ம சங்கத்துக்கு தேவை. அடே இந்த மாதிரி நேரத்துல அண்ணன்னு கூப்பிடுறது தப்பு. என்ன சொல்றீங்க? அடே அவர் நமக்கு இன்னொரு அம்மா மாதிரிடா. சரிடா சரி, புகழ்ந்ததெல்லாம் போதும். பொண்ணுங்களுக்காக அந்த பாட்டை கொஞ்சம் எடுத்து விட்டுறது. சரி போ எடுங்க. ஆடி வந்தா அப்ளை பொண்ணு, அசைஞ்சு வந்தா ஆர்ட்ஸ் பொண்ணு, முறைச்சு பார்த்தா டெக்கு பொண்ணு, முகம் தெரிஞ்சா பியா பொண்ணு,
கணக்கு பண்ணா எப்பவுமே மனசுக்குள்ளதா எல்லாம் வகை வகடா எல்லாம் தனி ரகண்டா நம்ம போக்கஸ் எல்லாம் எப்பவுமே எங்கள டோலிஸ்தா ஐத்தலக்கா 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 ஐ நம்பர் எதுவும் வந்தா சேவ் பண்ணி வை ஐத்தலக்கா 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 ஐ அதுல 2 நம்பரை அண்ணனுக்கு எடுத்து வை. புரியுதாடா? இப்ப அப்படி டைமிங்ல எடுத்தேன். இப்ப என்ன உனக்கு இடம் நம்பர் வேணும் அதானே? அடே நான் பாடின பாட்டு புரியுதான்னு கேட்டேன். சரி சரி நீ சொல்லு. அண்ணே நாம ஏன் இந்த லௌகீக வாழ்க்கைக்குள்ள போக கூடாது? ஏதோ நான் போறேன்னு அடம் பிடிச்சி ஏன்டா நீ வேற எவனும் கோஆபரேட் பண்ண மாட்டேன்றாளுக்கடா. அப்படியே ஒருவேளை ஓகே ஆனாலும் இவதான் நம்ம லைஃப் ஃபியூச்சர் வைஃப் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னுக்கு லவ்வான்னு தெரியல, இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமான்னு புரியலன்னு சொல்லி கலட்டி விட்டு போயிடுறாங்க ப்ரோ. நீங்க எல்லாம் போய் செருப்படி வாங்கினீங்க சரியா? நான் சிவனேன்னு ஏற்கனவே அடி வாங்கி நொந்து போய் ஒரு ஓரமா உட்காந்துருந்தேன். நான் எனக்கு உங்க மேல ஃபீலு, நான் பண்ணுகிற ஹீலுன்னு வந்து அவர்த்தி செஞ்சுட்டானா மாதிரி செஞ்சுட்டான. அண்ணே இந்த மாதிரி நம்ம பாவப்பட்ட பசங்களுக்காண்டி ஒரு பாட்டை போட்டு விடுறது. போன வருஷமே அந்த பாட்டை போட்டாச்சு, இருந்தாலும் வேற நல்ல டியூன் ஒன்றும் கிடைக்கல. அதனாலதான் அதே டியூன்ல திரும்ப போறோம். நான் மோடிஃபைட் வெர்ஷன் ஓகேவா? பொம்பளைங்க காதலத்தான் நம்பி விடாதே நம்பி விடாதே, நம்பியதான் நொந்து மனம் வெம்பி விடாதே, பொண்ணை நம்பி விடாதே. பொன்னாலே ஃப்ரெண்ட் ஜோனில் விழுந்தவன் உண்டு, இங்கு ஆண்களாலே அட்டனசு விழுந்தவன் உண்டா? பெண்ணாலே மகாபல காசு போனவன் உண்டு, இங்கு ஆண்களாலே கெரியர் யாரும் ஆனது உண்டா? பொண்ணுக்கு ரீலோட்டு போட்டு விட்டாண்டா, எவளாச்சும் ஆன் பண்ணாலா? நம்பி விடாதே பொண்ணை நம்பி விடாதே, நம்பி விடாதே பொண்ணை நம்பி விடாதே. பொம்பளைங்க காதலத்தான் நம்பி விடாதே நம்பி விடாதே, நம்பியதால் வந்து மனம் வெம்பி விடாதே, பொண்ணை நம்பி விடாதே. நீங்க சொன்னா சரிதான் குருவே, நான் இனி நம்பவே மாட்டேன். அதுக்குன்னு எல்லா பொண்ணுங்களையும் தப்பா சொல்லக்கூடாது. பொண்ணுங்கள்ல சாரி பொண்ணுங்கள்லையும் எல்லாரும் தப்பானவங்க இல்லை, பசங்கள்லையும் எல்லாம் தப்பானவங்க இல்லை. ஆனா நமக்கு வாய்க்கிறதா நான் அப்படித்தான் இருக்கு. உங்களோட சோக்கு தானே ப்ரோ. டேய் நான் உன பாவம் அந்த நேரத்துக்கு உனக்கு போடாவிட்டேன், எனக்கு போறல. சரி அதால தாம லவ் கண்டென்ட் கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்கு. அதால எல்லாம் ரொம்ப நல்ல பசங்க நம்ம பாட்டு பாடி கெடுத்துட்டோம்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி 2 அட்வைஸை போட்டு போயிடுவோமாடா? போட்டுருவானே. அது சரிண்ணே, நம்ம பசங்களை படிக்க சொல்லி 2-4 வார்த்தை போட்டு விடுறது. படிக்கிறதுக்கு அட்வைஸ் நானு. அரே A+ ஆடம்பரம், C+ அத்தியாவசியம் அந்த குரூப்டா. நானே சிக்கி அடிச்சு ஒரு ரிப்பீட்டை கிளியர் பண்றதுக்கு 3 மாதமா பார்த்துட்டு என்ன போய் படிக்கிறதுக்கு அட்வைஸ். இப்படி சொன்னா கூட கழுவ நீ தான் பீங்கா கோப்பெல்லாம் கழுவுற கிட்ட வந்துருவேன் அப்புறம். ஆமா சரி தந்த டைம் முடிய போது டக்குனு சவரியை போட்டு கிளம்புறோம் பசிக்கு. ஆமா நம்ம யூனிவர்சிட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் 4 வார்த்தை சொல்லிட்டு முடிச்சுக்குவோம்டா, முடிச்சிருவோம். படிக்க வந்த இடத்துல லவ் பண்றது தப்புல, ஜிபே மட்டும் குறைஞ்சுக்காம பாரு. ஜூனியர்ஸோட ரூம்ல பண்ணா தப்பில்ல, யாரு மனசையும் உடைச்சுக்காம பாரு. ஏ கேளு டுகே மில்லு பாட்டு, பண்ணோட பேட்டையும் சொல்லும் பாட்டு. அட 90s ஆனாலும் 2K ஆனாலும் வைபு மாறாது எங்க பாட்டு. அட சீனியர்ஸ் ஆனாலும் ஜூனியர்ஸ் ஆனாலும் வார்த்தை குறையாது எங்க பாட்டு. ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். சரிப்பா பசிக்குது, அந்த டிஸ்க்ளைமரை போட்டுட்டு கிளம்புவோம். புகைத்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு மற்றும் வீட்டுக்கும் குடிக்காத ரூம்மேட்டுக்கும் கேடு விளைவிக்கும். ஏய் எந்த டிஸ்க்ளைமரை சொன்னா என்னடா சொல்லிட்டு இருக்க? சரி அதென்ன குடிக்காத ரூம்மேட்டுக்கு கேடு? இல்ல அவன் தானே ரூமை கொள்ளுவணும். நான் அப்பவே சொன்ன நல்ல டைலாக்க மெல்லமா சொல்லாத ரீச் ஆக மாட்டேங்குது. திரும்ப சொல்றேன், நீ மறுபடியும் சொல்றா.
புகைத்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு மற்றும் குடிக்காத ரூம்மேட்டுக்கும் கேடு விளைவிக்கும். சத்தமா சொல்லு. இப்ப நீங்க கேள்வி கேட்கணும். அது என்னடா செஞ்சிட்டல? ஆனா குடிக்காத ரூம்மேட்டுக்கு கேடு. அப்படின்னா அவன் தானே ரூம் அக்கறவன் வாந்தி எடுத்து வச்சா. இப்ப ஜாபா இல்ல ஜோக்கு கஷ்டப்பட்டு எழுதுடா 2 நாளைக்கு. சரிடா அப்ப எல்லாம் முடிச்சுக்கலாமாடா? சந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, வில்லினில் பாட எல்லோருக்கும் நன்றி சொல்றோம்.